கண்ணியத்துக்குரிய தியால சகோதரர்களே, எங்களை மனிதர்களாகிய எங்களோட வாழ்க்கையில அதிகமான பாவங்கள் நிகழ்கிறது எங்கட நாவால. அப்படி இல்லையா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ், இன்ன ஹதபன ஆதம் பில் லிசான். ஆதமுடைய மகன், ஆதமுடைய சந்ததிகள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளைகள் இதெல்லாம் பாவம், அதிகமான பாவங்கள் செய்யறாங்க பில் லிசான், நாவால. நாக்குக்கு எலும்பு இல்லை, முள் இல்லை, இல்லையா? சத நாக்கு ஒத்தனை வெட்டுறதுக்கு வழியை காட்டும், ஒத்தனை குழியில போடுறதுக்கு, ஒத்தனை அடிக்கிறதுக்கு, ஒத்தனைக்கு அநியாயம் செய்யறதுக்கு, ஒத்தனை முன்னேறத்தை தடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் உடம்புல மனிதர்கள் செய்யறது பாவம் எல்லாத்துக்கும் காரணம் பில் லிசான். இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, மனிதர்களுடைய நாவு. அதனால கண்ணியத்துக்குரிய கால சோழலே உலகத்தில நாவை பாதுகாக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பேசுறதா இருந்தா நல்லதா பேசுங்க. நீங்க பேசுறதா இருந்தா அல்லாஹ் ரசூல் எந்த வார்த்தையை பேசினா விரும்புவாங்களோ அதை பேசுங்க. சஹாபாக்கள் எப்படி என்று சொன்னா, ஒரு கால் அடி நடக்கிறோமே, ஒரு கால் அடியை எடுத்து வச்சாலும் இந்த அடியா அல்லாஹ் கபூல் செய்வானா? இந்த அடியை எடுத்து வைக்கிறனால இந்த அடியை விரும்புவானா? இந்த அடி பாவத்துக்கு போகுதா? இந்த காலடி நன்மையான விஷயத்துக்கு கால் எடுத்து வைக்கிறா என்று சிந்தித்துதான் சஹாபாக்கள் ஒவ்வொரு எட்டுக்களை எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு எங்களுக்கு கணக்கு இல்ல, நாவா, கண்ணா, கையா, உள்ளமா. அதனால்தான் கண்ணியத்துக்குரிய கால சோதனை, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள் எல்லாத்துக்கும் ஆக முக்கியமான காரணம் எங்கட நாவு. இந்த நாவாலதான் பெரிய பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நான தம்பிக்கு மத்தியில பிரச்சனை, உம்மா வாப்பா சண்டை, மகன் வாப்பா சண்டை, இப்படி இல்லையா? நாவு அதிலே ஆக பெரிய பாவம் தான் சகோதரர்களே. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல் ظنி இன்ன பஅலல் ظنி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க பிறருடைய குறைகளை துருவி ஆராயவான், பிறருடைய குறைகளை புறம் பேசவான், பிறருடைய குறைகளை தேடவான், பிற மக்களை கண்ணிய கேவலப்படுத்தவான். ஒரு முஸ்லிம் கண்ணியம், பெருமதி காபத்துல்லாவை விட ஒரு முஸ்லிம் மானம் பெருசு. நபி சொன்னாங்க, காபாவே உன்னைய விட கண்ணியத்துல அந்தஸ்துல பெருமதியானவன் தான் ஒரு முஸ்லீம் மானம் சொன்னாங்க. இன்னைக்கு எங்களுக்கு கணக்கே இல்லை. அவனை கேவலப்படுத்துறதும், இவர்களை கேவலப்படுத்துறதும், அவரை பத்தி இவரை பத்தி புறம் பேசி திரிகிறதும், இதுதான் எங்களோட வாழ்க்கையில சகோதரர்களே. அதனால கண்ணியத்துக்குரிய கால சோதரே, யார குறைகளின் துருவி ஆராயவான், புறம் பேசவான். சொல்றான், ஐயோ ஹிப்பு அஹதுக்கும் ஐயக்கூல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. உங்களோட செத்த ஒரு சகோதரன் இறைச்ச மாமிசத்த நீங்க சாப்பிட விரும்புவீங்கன்னு கேட்கிறான். விரும்புவோமா? செத்த ஆட்டை, செத்த மாட்டை, செத்த கோழிய செத்தாலே நாங்க விரும்பல, வீசிடுவோம். அப்படியே இல்லையா? சாகுற நிலைமையில இது ஒரு கோழி நோய் மாட்டு எல்லாத்துக்கும் நோய் வந்துச்சு, ஒரு வகையான கட்டி வந்துச்சே இல்லையா? அப்பயே இறைச்சி சின்ன பயப்பட்டோம், நஜீஸ் பார்த்தோம், நாத்தம் பார்த்தோம், அருவறுப்பு பட்டோம். இந்த மாட்டுக்கு நோயோ தெரியாது. 2-3 போட்டோஸ் வாட்ஸ்அப்ல வந்துச்சே இல்லையா? இறைச்சியில அப்படி இப்படின்னு மாதிரி எவ்வளவு அருவறுப்பட்டோம். அல்லாஹ் கேட்கிறார், மனிதர்களே, உங்களுடைய சகோதரருடைய செத்த இறந்த மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு நீங்க விரும்புவீங்களா? வெறுப்பீங்க, விரும்ப மாட்டீங்க. அது போலதான் சகோதரர்களே, ஒத்தண்ட புறம் பேசுறது இதற்கு சமம். செத்த ஒரு நண்பன் பிணத்தை சாப்பிடுறது போல. அதனால கண்ணியத்துக்குரிய பெரியார்ல சகோதரர்களே, புறம் பேசுவது பெரிய பாவம். அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறம் பேசுவது விபச்சாரத்தை விட பெருசு. விபச்சாரம் என்ன? விபச்சாரம் நான் செஞ்சா, நான் அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டா, யா அல்லாஹ் நான் பாவத்தை மன்னிட்டு அல்லாஹ் மன்னிச்சிடுவான். எனக்கும் அடியாள, எனக்கும் அல்லாஹ்க்கும் தொடர்பு. நான் செஞ்ச பாவ விபச்சாரம்
நான் செஞ்ச பாவம் ஜினா செஞ்சுட்ட யாருக்கும் தெரியாது, ஏன்னா என் அல்லாஹ்க்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த நேரத்துல இந்த இடத்துல விபச்சாரம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னி, என் விபச்சாரத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்ன பரிசுத்தமாக்கியா அல்லாஹ்டா அல்லாஹ் நாடின மன்னிப்பான், நாடின தண்டிப்பான். அல்லாஹ்க்கும் அடியானுக்குள்ள தொடர்பு.